ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? என்னடா ரொம்ப நாள் கழிச்சு வீடியோக்குள்ளே வந்துக்கிறேன்னு பார்க்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பாண்டி பீச்சுக்கு போகிறோம். பீச்சுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறோம். இந்த ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். இது புதுசாக ட்ரை பண்ணியிருந்தேன். இந்த ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஹாசினி புது ட்ரெஸ் போட்டுன்னு இருக்கிறாலாம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாமா? பாண்டிக்கு போய் என்னெல்லாம் நடக்குது, யார் யார் வராங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். சரி வாங்க போகலாம். வீடியோ வந்துட்டோம், பீச்சுக்கு வந்துட்டோம். நீங்களும் வரீங்களா? விளையாடுறீங்க கேளு. வாங்க பாக்குறோம் வாங்க. ஒரே கலர் மார்பிள் செஞ்சுக்கிறாங்க. நல்லா இருக்குல்ல? தானே பேக் மாட்டீங்க. சாமி பாரு. இதெல்லாம் நான் லைட் வைக்கிறதா உள்ள பெருசா இருக்காரு. புத்தர், குட்டி புத்தர். ஆனா இந்த செலவா எவ்வளோண்ணா? இதெல்லாம் 100 ரூபாயா? எல்லாமே 100 ரூபாயா? சைஸுக்கு ஏற்ற மாதிரி நல்லா இருக்கா? வெளியில நல்லா இருக்கு. இதெல்லாம் அறிவு சூப்பரா இருக்கு. இதுவா? இது எனக்கு மாலை. இது மாலை போட்டோக்கெல்லாம் போடலாம். அதுதான் ஒரு இதுல பார்க்கலாம். சத்தம் கேக்குது பாரு. சூப்பரா கேக்குதா சத்தம்? அது அழகா முழுங்கிலே பண்ணிக்கிறாங்க பாரு. அதுதான் சூப்பரா. காசு அறுத்த போறேன் எனக்கு. வா முழுங்கிலே பண்ணிக்கிறாங்க. அது அழகா பிடிக்கிறாங்க. அழகா இங்கே பாருங்க ட்ரெஸ் நூலிலே பண்ணிக்கிறாங்க. நூலை வச்சு பண்ணிக்கிறாங்க. சூப்பரா. இதெல்லாம் உங்க கையாலே பண்றது சூப்பரா பண்ணி மணி மணி எல்லாம் நல்லா இருக்கு. அந்த மடியிலே செஞ்சுக்கிறாங்க. இதெல்லாம் இந்த வெள்ளாட்டுக்காரங்க வெள்ளைக்காரங்க போட்டா நல்லா இருக்கும். நமக்கெல்லாம் இது நல்லா இருக்காது. போடணும். இதெல்லாம் கையாலே பண்ணிக்கிறாங்க. சூப்பரா இருக்குல்ல? அழகா பண்ணிக்கிறாங்க பாரு. அவங்க அப்படியே புரியுது. கொட்டை கச்சிலே காரண்டி ஃப்ரெண்ட்ஸ் வாங்குறது. இது வந்து அந்த காலத்துல அப்ப இருக்கிறவங்க இப்படிதான் செய்வாங்க. இது பேர் ஆப்பம். இது பேர் என்ன சொல்லுவாங்க? ஆப்பன்னு சொல்லுவாங்களா? ஆப்பம் கமல்லாம் பாரு. மரத்திலே பண்ணிக்கிறாங்க எல்லாத்தையும். மெழுகுக்கா மெழுகு சூப்பரா இருக்குது. அக்கா இதெல்லாம் இந்த இதுல பண்ணதா? ஓ இது பாருங்க சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கம்மல்லாம் யார் வேணாலும் வந்து வாங்கிக்குவாங்க. ஒரு சண்டே மட்டும்தான் இருக்குமாக்கா? எனி டைம் ஊர் அட்ரஸ் சொல்லு.
பாண்டியில் தான், பாண்டிச்சேரி தான், பீச் ஆண்ட தான். இங்கே பாருங்க கிளிப்பு கூட அதிலே பண்ணிக்கிறாங்க. மேலே பாரு, தலைக்கு மேலே பாரு, உன் தலைக்கு மேலே பாரு. ஒரிஜினல் இல்லைதான். சூப்பராக செட் பண்ணிக்கலாம் இதில். நல்லா இருக்குல்ல, ஆனால் செம்ம கஷ்டம் அது செய்யறதுலக்கா. கஷ்டப்பட்டு செய்யுங்க. நாங்கள் பாரு டீ கப்பெல்லாம் பிடிக்கிறாங்க. இங்கே பாருங்க செட்டாக வைக்குதுல்ல, ஹார்ட் ஷேப்பில் இருக்குது. வேணுன்றாங்க வாங்கிக்கிங்க வந்து. லாஸ்ட்லி உனக்கு இல்லை இது, இங்கே எடுத்துருவாங்க, நம்ம அப்புறம் வாங்கிக்கலாம். இங்கே பாருங்க அழகாக பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் ஃப்ரிட்ஜில் ஒட்டிக்கலாம். ஃப்ரிட்ஜில் ஒட்டுறது பின்னாடி பாருங்க காந்த இருக்கு. அழகாக வாழை இலை இருந்து இல்லைக்கா. எல்லாமே கையாலே செஞ்சு வச்சுக்கிறாங்க. இங்கே வந்தால் நீங்கள் அழகாக பார்த்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிக்கலாம். இங்கே பாருங்க பேக் எல்லாம் பாருங்க சூப்பராக இருக்குது. கம்மல் பாருங்க, எல்லா மாடலும் கம்மலும் இருக்குது இங்கே. சூப்பர் சூப்பராக எல்லாமே கையாலே செஞ்சு வச்சுக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ஒரு தடவை வந்து பாருங்கள், பிடிச்சிதான் வந்து வாங்கிக்கணும். வாங்க அப்படிலாம் போட்டுக்கிறாங்க. வாங்க இங்கே பாருங்க, தண்ணியில் விளையாட போகிறோம். வாங்க போய் தண்ணியில் விளையாடலாம். பாருங்க காந்தி தாத்தாலாம் தெரியுது. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போ கிட்ட நெருங்கிட்டோம். அங்கே பாருங்க பீச்சை பாருங்க. பீச் அந்த வந்துட்டோம். இங்கே பாருங்க பீச் போய் குளிக்கலாமா? வாங்க போய் குளிக்க முடியுமான்னு தெரியல. இங்கே ஃபுல்லாக கல் இருக்குது. அதுக்கு முன்னாடி கல் இல்லை, இப்போ ஃபுல்லாக கல் போட்டு வச்சுக்கிறாங்க. எப்படி குளிக்கிறது? ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் அது வர அந்த ரெஸ்டாரண்ட்ஸுக்கு வந்தோம். நாங்கள் ஒரு தடவை காஃபி குடிக்கலாம்னு வந்தோம். அப்போ வந்து பாப்பா வயிற்றுல இருந்தா. அப்போ நாங்கள் காஃபி குடிக்கும்போது வரும்போது ஒரு காஃபி எவ்வளோ சொன்னாங்க தெரியுமா? ஒரு காஃபி மட்டும் 70 ரூபா சொன்னாங்க. அந்த 70 ரூபாய்க்கு ஒரு காஃபி குடிக்கணுமான்ட்டு நாங்கள் குடிக்காமல் போகலான்னு பார்த்தோம். சரி மாசமாக இருக்கலாம் அந்த டைமில், அதனால அந்த ஒரு காஃபி வாங்கி குடித்தோம். ஆனால் எனக்கு திருப்தியே இல்லை அந்த காஃபி குடிச்சிட்டு. இதே நம்ம வெளியில் போனால் கம்மியாக எவ்வளோ 10 ரூபாயில 20 ரூபாய்க்கு முடிச்சுன்னு வந்தாலும் அந்த 70 ரூபாய்க்கு இன்னும் நான் வாங்கி சாப்பிட்டுருப்பேன் தெரியுமா? நான் உனக்கு தானே ஜாலியாக இது பீச்சுக்கு வந்து. அங்கே பாருங்க அது எவ்வளோ ஜாலியாக விளையாடுதுன்ட்டு. இங்கே பாரு அவருக்கு தான் பீச்சுக்கு வந்தாலே ஜாலியாக இருக்கும்.